அதற்குள் எங்கு புறப்பட்டு விட்டாய் நெல்சன்? குருதேவா, இவனுக்கு நான் தண்டனை வழங்க வேண்டும். இதுவரை ஏராளமான முறை இந்த துஷ்டன் என்னை கொல்வதற்கு முயற்சி செய்துள்ளான். நம் பிரஜைகளை துன்புறுத்தினான். நமது பவித்திரமான அரண்மனையை இவன் களங்கப்படுத்தினான். அது மட்டுமின்றி நமது மகாராஜாவின் ஆடையை அணிந்து அவரின் புனித தன்மையை களங்கடித்து விட்டான் இந்த நெல்சன். ஓடு நெல்சன், உன்னால் முடிந்தால் தப்பித்துக்கொள். என் நிலையிலும் இந்த திருமாங்கல்யத்தை நீங்கள் அவிழ்க்க கூடாது. பாரத தேசத்தின் பழக்கம். பெண்ணின் கழுத்தில் உள்ள திருமாங்கல்யம் அவளது வாழ்க்கைக்கு அர்த்தம் அளிக்கிறது. எந்த கையால் நான் ரோஸிற்கு மாங்கல்யத்தை வழங்கினேனோ அதே கைகளை கொண்டு அவரின் கணவனை என்னால் கொல்ல இயலாது. மிகவும் உன்னதமான மனைவியின் காரணத்தால் நீ உயிர் பிழைத்தாய். என் கண் முன்னே நிற்காதே நெல்சன். நீ திருந்துவதற்கு நான் ஒரு வாய்ப்பளிக்கிறேன். இங்கிருந்து சென்றுவிடு நெல்சன், சென்றுவிடு. I'm so sorry. இன்னைக்கு என்னாலதான் நீங்க அவரை உயிரோட பெற்றிருக்கீங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நீடூழி வாழ்க. நீங்கள் இணை பிரியாமல் வாழ வேண்டும். செல்காரி, இன்று முதல் நீ என் சகோதரி. அத்துடன் நீங்கள் இருவரும் இன்று முதல் என்னோடு இருக்க வேண்டும். பூரன், இன்று முதல் உன்னை ஜான்சியின் முக்கிய படைவீரனாக நியமித்துள்ளேன். போதும் தாமோதர், நீ வெகு நேரம் விளையாடி விட்டாய். படுத்து உறங்கு, சரியா? அம்மா, தாங்கள் நல்ல காரியம்தான் செய்கிறீர்கள். எனக்கு அது புரிகிறது. முன்பெல்லாம் என்னை தனியாக விட்டு தாங்கள் மட்டும் வெளியே செல்வீர்கள். அப்பொழுதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது எனக்கு பயமே இல்லை. இது நமது பாரம்பரியம் மகனே. நீ வளர்ந்து பெரியவனானதும் நீயும் இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும். நீ செய்யும் காரியத்தை பார்த்து உனது உற்றவரும் பெற்றோரும் பெருமைப்பட்டால் போதாது. உனது செயல்களை கண்டு இந்த உலகமே பெருமைப்பட வேண்டும். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். தங்களது சிறு வயதில் தங்களுக்கு இது போன்ற விஷயங்களை யார் கூறினார்கள்? இன்று ஜான்சியின் பிரஜைகள் மகாராணி லட்சுமிபாயை நம்புகிறார்கள். அன்று பிட்டூர் மக்கள் அனைவரும் மணிகர்ணிகாவை நம்பினார்கள். அம்மா, அன்று உங்களுக்கு யாரெல்லாம் நண்பர்கள்? என் தங்கை பிராச்சி, பிறகு எனது இந்து அக்கா. இந்து அக்கா, எனது நானா அண்ணா. நானா அண்ணா, நானும் வருகிறேன். நீ யானை மீது ஏறக்கூடாது. அவர் வீரத்தை கண்டு நான் வியந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்று சுயநலமாக அவர் ஆங்கிலேயர்களோடு. இல்லை மனு, அவ்வாறு கூறாதே. இப்பொழுது அவர் பிட்டூரின் மன்னர். மன்னராக இருந்தார், இப்பொழுது இல்லை. ஆங்கிலேயர்களின் பென்ஷனை வாங்குவதற்காக அவர்கள் முன் தலை குனிய ஒப்புக்கொண்டு விட்டார். கனவிலும் அவரை பற்றி தவறாக எண்ணாதே மனு. நிச்சயம் உனக்கு கிடைத்த இந்த தகவலுக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. ஒருவேளை நீ நினைப்பதைப் போல் அவர் ஒப்புக்கொண்டதாகவே இருக்கட்டும். ஆனால் நிச்சயம் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கலாம். ஆனால் எவர் ஒருவர் ஆங்கிலேயனோடு கை கோர்க்கின்றாரோ அவர்களை உங்கள் மனு நிச்சயம் மன்னிக்க மாட்டார். நீ மன்னிக்க வேண்டாம் மனு. ஆனால் எந்த ஒரு வழக்கிலும் வாதி பிரதிவாதிகளின் வாதங்களை கேட்ட பிறகுதான் தீர்ப்பை வழங்க முடியும். அதை நீ மறந்து விடாதே. உங்களுக்கு விஷயம் தெரியுமா மகாராணி? என்ன வயிற்று? இளவரசர் வந்து விட்டாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தாயின் உள்ளம். மகனின் வருகையை அறிவி. வாருங்கள் ராஜமாதா, வாருங்கள். நமது இளவரசர் லண்டனில் இருந்து வந்து விட்டார். இப்பொழுது அவர் உங்களை காண்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறார். என் மைந்தனுக்காக நான் நீண்ட நாட்கள் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்றை நாம் நன்றாக அறிவோம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் எந்த ஒரு குடிமகனும் அவர்களுக்கு நிச்சயம் ஆபத்தாக விளங்குவான். இவை நிறைந்த மற்ற ராஜ்யங்களுக்கு தகவல் அனுப்ப வேண்டும். உயிர் வாழ்ந்தாலும் அது பாரதத்திற்கே, மடிந்தாலும் அது பாரதத்திற்கே.